நடிகர் ரஜினிகாந்த் கே.எஸ். ரவிக்குமார் கூட்டணியில செம ஹிட்டான படம் படையப்பா. இந்த படத்துல ஏ.ஆர். ரஹ்மான் மியூசிக் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி ஹாரிஸ் ஒரு இடத்துல பயங்கரமா ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. என்ன அது அப்படிங்கறத த்ரோபேக் தர்ஸ்டேல பார்க்கலாம். முத்து படத்துடைய ஹிட்க்கு அப்புறமா ரஜினிகாந்த் கே.எஸ். ரவிக்குமார் கூட்டணி அமைச்ச படம் தான் படையப்பா. இதுல நிறைய நாஸ்டாலஜியான விஷயங்கள் இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது ஒரு 5 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருந்துச்சாம். படத்துல எதுவுமே குறைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்டர்வல் விடலாமா அப்படின்னு ரஜினிகாந்த் கமல் கிட்ட ஆலோசனை கேட்டிருக்காரு. ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி ட்ரிம் பண்ணி ஒரு இன்டர்வலோட படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்துக்கு ரஹ்மான் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. இருந்தாலுமே அந்த படத்துல ஒரு ஐகானிக்கான ஊஞ்சல் சீன் இருக்கும் இல்லையா, அதாவது நம்ம படையப்பாவும் நீலாம்பரியும் பல வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுவாங்கல்ல, அந்த சீன் தான். ஸோ அந்த சீனுக்கு மியூசிக் பண்ணது வேற யாருமே இல்லைங்க, நம்ம மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் தான். ஸோ அந்த டைம்ல ஹாரிஸ் ரஹ்மான் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் தான் இந்த படத்துல மியூசிக் பண்ணியிருந்தாரு, அதாவது அந்த குறிப்பிட்ட சீனுக்கு. ஸோ இப்போ வரைக்குமே அது ஒரு ஐகானிக் சீனா மாறி இருக்கு. ஸோ படையப்பால உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணுங்க.